வணக்கம், என்னோட நேம் பூபதி. நான் 2023 குரூப் 4 ரிசல்ட்டில் ரேங்க் வந்து 2500 எடுத்தேன். இப்போ வந்து நான் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ பாஸ்ட் 1.5 இயர்ஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படின்னா, நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான். என்னோடய காலேஜஸ்லாம் வந்து நான் கோயம்புத்தூரில் முடித்தேன். ஒரு ப்ரைவேட் காலேஜஸில் முடிச்சுட்டு நான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. சரி, ஓகே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன். 2017 நான் உள்ளே வந்தேன். அப்போருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நமக்கு பழைய சிலபஸ் இல்லையா, ஓகே ஓரளவு ஈஸியாக இருந்துச்சு. அப்படியே படிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது நமக்கு அந்த டைமில் கொரோனா வேறு வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு என்ன எக்ஸாம் எழுதினேன் அப்படின்னு பார்த்தா வந்து 2017 வந்து 2A எழுதினேன். பட் எனக்கு 2Aல பெருசாக நான் என்னால் பண்ண முடியல. அப்புறம் அப்படியே கன்சிஸ்டன்சியாக படிச்சுட்டு இருந்தேன். 2020-21 கொரோனா டைம். ஸோ அப்போயும் வந்து எனக்கு கிடைக்கிற டைம்ஸ்லாம் நான் யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டாக படிச்சுட்டு தான் இருந்தேன். 2022 நோட்டிஃபிகேஷன் குரூப் 4 வந்துச்சு. ஸோ அந்த குரூப் 4ல் என்னால் முடிஞ்சளவு என்னோடய எஃபெக்டை கொடுத்து ஓகே கிளியரும் பண்ணிட்டேன். இப்போ ரேங்க் வந்து 2500 சம்திங் அந்த ரேங்க் எடுத்துகிட்டு இப்போ கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, எவ்வளோ கொஷின்ஸ் போட்டிங்க சார் நீங்கள்? நான் கரெக்டாக 170 கொஷின்ஸ் பண்ணேன் 200க்கு. ஆமாம். ஓகே, நீங்கள் எந்த ஆண்டு கல்லூரி முடிச்சிங்க, என்ன டிபார்ட்மெண்ட் என்ன படிச்சிருக்கீங்க சார்? 2016 முடித்தேன். 2012 to 16 பேட்ச்சு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஓகே, இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கணுன்ற தாட் எதனால் வந்தது, யார் மூலமாக வந்தது, இல்லை நீங்களே யோசித்து பண்ணதுங்களா? இல்லை, ஆக்சுவலாக எனக்குள்ளேயே ஒரு யோசனை, நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே வந்து தாட் தான் அது. ஸோ அதனால் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். ஓகே, இப்போ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கவங்களுக்கு இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓரியன்டாக வந்ததுக்கான காரணம் என்ன சார்? காரணம் வந்து ஆக்சுவலாக நம்ம ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அதெல்லாம் வந்து போஸ்ட் வந்து நமக்கு ஒரு 100 போஸ்ட் அந்த மாதிரி தான் கம்மியாக தான் வரும். ஸோ கரெக்டாக அவேர்னஸ்லாம் நினைக்கிறேன் மேபி. அப்போ நான் வந்து இதில் வந்து பல்க் வேகன்சியாக வரும். குரூப் 4 குரூப் 2லாம் பல்க் வேகன்சி வரும். ஸோ இதில் கண்டிப்பாக சீக்கிரம் கிளியர் பண்ணிடலாம் ஒரு 1 or 2 இயர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உள்ளே வந்தேன். ஸோ அதுதான் மெயின் ரீசன். ஓகே, இப்போ நீங்கள் கிளியர் பண்ணது எத்தனாவது அட்டெம்ப்ட் சார்? நான் கிளியர் பண்ணது நான் முன்னாடி வந்து ஒரு 4 to 5 attempt 4 attempt எடுத்திருக்கேன். ஓகே, எல்லாமே மற்ற எல்லா எக்ஸாமும் சேர்த்து சொல்கிறேன். ஓகே, குரூப் 4 மட்டும் கம்பேர் பண்ண 2018 ஒன்று எழுதினேன், 19 ஒன்று எழுதினேன், அப்புறம் 3rd attempt குரூப் 4. ஓகே, நீங்கள் எப்படி செல்ஃபாக படிச்சிங்களா, அகாடமி போனீங்களா சார்? நான் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் தான் படித்தேன். ஓகே, கண்டிப்பாக ஒரு கைடன்ஸ் இருந்தால் தான் நம்மளால் நல்லா பண்ண முடியும் எக்ஸாமு. எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைடன்ஸ்க்காக தான் நம்ம வந்து ப்ரைவேட் அகாடமிக்கு போகிறோம். ஸோ அந்த கைடன்ஸ் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கே எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அப்புறம் வந்து எக்ஸாம் நல்லா பண்ணேன். இன்னொன்று நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சது, இப்போ செல்ஃபாக படிக்கிறதுக்கும் அகாடமி போகிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இல்லை எதனால் நம்ம அகாடமி ஒருத்தர் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ புதுசாக வர்றவங்களுக்கு எப்படி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு ஒரு ஐடியாவே கிடைக்காது. அவங்க என்னென்னா 6th to 12th புக் வரைக்கும் வாங்கி வச்சுருவாங்க. அவங்களுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, மொத்தம் எல்லாமே சிலபஸ் வைஸாக படிக்க மாட்டாங்க. 6thலேருந்து ஆரம்பித்து எல்லாமே படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி படிக்கிறதுனால யூஸே இல்லை, டைமும் நமக்கு அதிகமாக எடுக்கும். ஸோ அகாடமி போகும்போது நமக்கு அந்த ஒரு 8 months கோர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு பேசிக்காக ஐடியா கொடுப்பாங்க. ஐடியா மட்டும் தான் கொடுப்பாங்க இன்ஸ்டியூட்டில். நம்ம அதை பேஸ் பண்ணி தான் நம்ம தான் படிக்கிறோம். இன்னொன்று வந்து புக்ஸ் எப்படி வாங்குறது, நீங்கள் எப்படி வாங்குனீங்க, வாங்குறதுக்கு வேறு ஏதாவது சோர்ஸ் அவைலபிளாக இருக்குங்களா? நான் வந்து என்னோடய ரிலேட்டிவ்ஸ் பசங்கள்லாம் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்டருந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியும் நம்ம வந்து வாங்கிக்கலாம், புக்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே சார், இப்போ படித்தது நீங்கள் எப்படி படிச்சிங்க அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். தமிழுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க, மேக்ஸுக்கு என்ன, ஜிஎஸ்க்கு என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் ஜென்ரல் தமிழுக்கு வரேன். ஏன்னா நமக்கு மெயினாக 100 கொஷின்ஸ் வருது இல்லை. ஸோ ஜென்ரல் தமிழ் எடுத்துக்கலாம். அதில் வந்து நமக்கு 6thலேருந்து 12th புக் வரைக்கும் நான் வந்து புக் வைஸாக படிப்பேன். ஒரு சிலர்லாம் வந்து இப்போ பாரதிதாசன்னா அந்த டாபிக் வைஸாக படிப்பாங்க. பட் நான் அப்படி படிக்கல. நான் வந்து ஸ்கூல் புக்ஸ் வைஸாக தான் படித்தேன். 6thலேருந்து ஆரம்பிச்சுட்டு ஃபஸ்ட்டு புது புக்ஸ் படித்தேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து 2017 படிக்க ஆரம்பிச்சதுனால பழைய புக்ஸ் ஓரளவு படித்து வச்சுருந்தேன். இப்போ புது புக்ஸ் வந்து 6thலேருந்து படிக்க ஆரம்பிப்பேன். 6th 7th 8th அந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணிட்டு 12th வரைக்குமே எல்லாமே படிப்பேன். ஓல்டு புக்கு நியூ புக் முடிச்சுட்டு ஓல்டு புக் போவேன். ஓகே, இப்போ இன்னொன்று, இப்போ தமிழ் வச்சுக்கிறீங்கன்னு வைங்களேன். இப்போ 2017 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா? ஆமாம். இப்போ 17 அட்டெம்ப்டில் எவ்வளோ கொஷின்ஸ் போட்டிங்க? நான் அப்போ வந்து தமிழில் ஒரு 65 to 70 கொஷின்ஸ்லாம் போட்டேன் ஃபஸ்ட் எக்ஸாமில். நல்லா அவ்வளோ. அதுக்கப்புறமாங்க? அதுக்கப்புறம் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். 80 அதுக்கப்புறம் 80 பக்கம் வந்தேன். ஸோ 80 எபோ, அப்புறம் 90. நான் ஃபைனலாக நான் கிளியர் பண்ண குரூப் 4ல் வந்து 92 கொஷின்ஸ் பண்ணேன். ஓகே, இப்போ நீங்கள்
முதல் 2 அட்டம்ப்டில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களை அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா? அதில் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, அதை எப்படி சரி பண்ணீங்க? கண்டிப்பாக நம்ம அனலைஸ் பண்ணால் தான் நம்ம வந்து நம்ம ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டால் தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். நான் வந்து ஜென்ரல் தமிழில் மெயினாக படிக்கும்போது எப்படி ஃபஸ்ட்டு படித்தேன்னா மொத்தமாக அப்படியே படிச்சுட்டு போவேன். அதுக்கப்புறம் கொஷின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கும். நமக்கு இந்த இன்ஸ்டியூட்டில் கொஷின்ஸ் கொடுப்பாங்களா, அந்த கொஷின்ஸ்லாம் நிறைய சால்வ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது நமக்கு இப்படி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்புறம் டிஎன்பிசி கொஷின்ஸ் முக்கியமாக ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் எடுத்து வச்சுப்பேன், அனலைஸ் பண்ணுவேன், எப்படி கொஷின் கேட்குறாங்க, நம்மளால் அந்த கொஷினுக்கு எவ்வளோ மார்க் போட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவேன். ஸோ அப்படி டே பை டே இன்க்ரீஸ் நல்லா கற்றுக்கிட்டது தான் நான் 92 ஸ்கோர் பண்ணதுக்கான முக்கிய ரீசன். ஓகே, மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சிங்க சார்? சார் மேக்ஸ் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எனக்கும் பெருசாலாம் ஃபஸ்ட்டு வராது. நான் என்ன பண்ணுவேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட உட்காந்துருப்பாங்க, நாங்கள் டிஎன்பிசி கொஷின்ஸ் எடுத்து வச்சுப்போம். அந்த கொஷின்ஸ் ஒரு 25 கொஷின்ஸ் இருக்கும் சார். அதில் வந்து இப்போ என்ன பண்ணுவோம்னா, ஒருத்தர் வந்து கொஷின்ஸ் சொல்லுவாங்க, நாங்கள் ரவுண்டாக உட்காந்துப்போம். அந்த கொஷின்ஸ்க்கு யார் ஃபஸ்ட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சுப்போம். அப்போ முன்னாடி போடுவோம். ஸோ அந்த கொஷின் ஒருவேளை ஒருத்தர் எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, நான் தெரிஞ்சவங்க போடுவோம். இப்போ 4-5 பேர் இருக்குன்னா கண்டிப்பாக ஒருத்தருக்கு தெரியும். ஸோ அவர் வந்து எனக்கு கைட் பண்ணுவார், இப்படி தான் போடணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிறேன்னா, இப்போ HCFLCM அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த டாப்பிக்கில் எல்லா டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸும் வந்து நான் போட்டு பார்த்துருவேன். என்னென்ன மாடலில் கொஷின்ஸ் கேட்குறாங்க, ஏன்னா நம்ம டிஎன்பிசி போடும்போது ஸோ இந்த மாடலில் தான் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ அப்படி தான் மேக்ஸ் நான் படித்தேன். மேக்ஸில் எத்தனை கொஷின்ஸ் போட்டிங்க சார்? மேக்ஸ் நான் 24 கொஷின்ஸ் போட்டேன். ஓகே, அவுட் ஆஃப் 25. ஓகே ஓகே. இப்போ ஜிஎஸ் எந்த மாதிரி படிச்சிங்க? தமிழ் மாதிரியே ஜிஎஸும் ஒரு கடல் இல்லையா, நிறைய டாபிக்ஸ் இருக்குது. என்ன ஆர்டரில் படிச்சிங்க? இப்போ இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து முக்கியத்துவம் கொடுத்து படித்ததுன்னா பாலிட்டி, ஏன்னா எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டு. அப்புறம் ஹிஸ்ட்ரி படித்தேன். ஸோ இது ரெண்டும், ஏன்னா நமக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பாலிட்டிலேருந்து வரும், ஹிஸ்ட்ரியிலேருந்து வரும். அப்புறம் தென் வந்து நமக்கு இப்போ யூனிட் 9 அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து வரும், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து. அப்புறம் யூனிட் 8. ஸோ இதில் மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், என்னோடய இம்பார்ட்டன்ஸ்லாம் ஃபுல்லாக இதில் கொடுப்பேன். அப்புறம் ஜாகிரஃபி ஓரளவு பண்ணிடுவேன். நான் அவாய்ட் பண்ண டாப்பிக்னு சொல்ல முடியாது, எந்த சப்ஜெக்ட்டும் சொல்ல முடியாது. நான் ஒன்ஸ் பார்த்துருவேன். இப்போ சயின்ஸ் வந்து நான் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன், ஒன்ஸ் ஆச்சு புக்கை படிச்சிருவேன். ஓகே, இப்போ நீங்கள் படிக்கிறப்ப எந்தெந்த யூனிட்டில் எவ்வளோ கொஷின்ஸ்ன்னு சொல்லலை, இப்போயாச்சும் இதில் இவ்வளோ கொஷின்ஸ் தான் வரும், பாலிட்டியில் 20 அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ படிக்கும்போது அது வந்து ஒரு ஹெக்டிக்காக இருக்காதா? எவ்வளோ நிறைய படிக்கணும், ஆனால் எவ்வளோ கொஸ்டின்ஸ் எதுலேருந்து வரணும்னு தெரியாது. அப்போ நீங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி எதில் அதிகமாக கேட்டுருக்காங்களோ அந்த மாதிரி படிச்சிங்களா? கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். நான் வந்து ஒரு 2 ஸ்பைரல் போட்டு வச்சுருவேன் 2 வருஷத்துக்கு. இப்போ 2020, 21, 22. ஸோ இந்த மாதிரி நான் ஸ்பைரல் போட்டு வச்சுட்டேன் தனித்தனியாக ஒவ்வொரு கொஷின்ஸாக டெய்லி. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் ஏதோ ஒரு டாபிக் படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, சிந்து சமவெளி நாகரிகம், இண்டஸ்ட்ரியலைசேஷன் படிக்கிறோன்னா, ஸோ அந்த டாபிக் நான் படிச்சிருவேன். எந்தெந்த புக்ஸில் இருக்குன்னா 6th, 9th, எத்திக்ஸு ப்ளஸ் 11th இருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் படிச்சுட்டு என்ன பண்ணுவோன்னா, சும்மா கொஷின்ஸ் பேப்பர் பார்ப்பேன். இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து எப்படி கொஷின் கேட்குறாங்க, ஸோ எந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. கண்டிப்பாக எல்லா கொஷின்ஸ்லையுமே வந்து சிந்து சமவெளி நகரத்தில் வந்து கொஷின் இல்லாத கொஷின்ஸே இருக்காது. ஸோ அப்போ கண்டிப்பாக அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சாகணும். கண்டிப்பாக 1 or 2 கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ இதில் நம்ம தப்பே பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த இதில் ஒவ்வொரு டாப்பிக்கும் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் படிப்பேன். இப்போ இன்னொரு முக்கியமான டாபிக் அப்படின்றது கரண்ட் அஃபேர்ஸ் இல்லையா? இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் என்ன சோர்ஸில் படிச்சிங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்களா? சார் மெயினாக நான் வந்து நியூஸ் பேப்பர் படிப்பேன் சார். தினமணி, ஹிந்து நியூஸ் பேப்பர் படிச்சிருவேன். அதில் எடுத்து நான் நோட்ஸ் எழுதி வச்சுருவேன், கண்டிப்பாக எழுதி வச்சிருவோம். இப்போ ஒவ்வொரு நாளும் என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கோ அதை வந்து நான் எழுதி வச்சுருவேன். அதை வந்து நம்ம ரீகால் பண்ணிட்டே இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக ஞாபகம் இருக்கும். தென் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் வந்து நிறைய, அது ஒரு 2 இன்ஸ்டியூட்டோட இது வந்து நான் படிப்பேன். ஸோ இதனால் கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸில் நல்லா பண்ண முடியும். ஓகே, இப்போ நிறைய பேர் இப்போ நோட்ஸ் மேக்கிங் பற்றி நிறைய பேர் ஒரு டவுட் கேட்குறாங்க. இப்போ நோட்ஸ் எடுப்பதால் வந்து நிறைய நேரம் வீணடிக்கப்படும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இல்லை நோட்ஸ் எடுத்து படிப்பது தான் சிறந்த வழி அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இதில் ரெண்டில் நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் நோட்ஸ்லாம் எடுத்தீங்களா, இல்லை அது ஒரு டைம் வேஸ்ட் அப்படி பார்த்தீங்களா? சார் நான் வந்து நோட்ஸ்லாம் எடுக்கல சார். நான் கிளாஸ் போகும்போது நோட்ஸ் எடுத்ததோட சரி. அதுக்கப்புறம் நான் புக்ஸில் படிச்சுட்டு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு தனியாக ஒரு நோட்லலாம் எழுதி வைக்கல. தமிழாக இருக்கட்டும் ப்ளஸ் ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், நான் அந்த மாதிரிலாம் பண்ணல. நான் இப்போ ஜிஎஸ்ல எப்படின்னா புக் சைஸாக படிக்கிறோம்ல, படிக்கும் போதே வந்து நான் கோடு போட்டுருவேன். எனக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரியும்னா, நம்ம எப்போ கொஷின்ஸ் பார்க்குறோமோ அந்த ஏரியாவில் அந்த கொஷின்ஸ் வைஸ் வச்சு தான் நம்ம வந்து இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, இதில் ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த கோடை வந்து நான் கோடு போட்டு வச்சுருவேன். அப்புறம் வந்து என்ன பண்ணுவேன்னா, புக்ஸ்லேயே வந்து ஒரு பேப்பர் அட்டாச் பண்ணி நான் எழுதி வச்சுருவேன்.
கொஷின்ஸ் வந்து புதுசாக ஏதாவது கேட்குறாங்களா, இல்லை அந்த ஏரியாலேருந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு சயின்ஸே இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க, ஹார்மோன்ஸை பற்றி ஏதாவது கொஷின் கேட்குறாங்கன்னா அந்த கொஷின்ஸை வந்து நான் அந்த இடத்துல ஒரு பேப்பரை ஒட்டிடுவேன். அந்த பேப்பரை ஒட்டிட்டு அந்த இடத்துல கொஷின்ஸை டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் போட்டு எழுதி வச்சிருவேன். இது இந்த எக்ஸாம்பிள் கேட்ட கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருவேன். ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, முதல் 2 தோல்விகள் உங்களுக்கு என்ன பாடங்களை சொல்லி கொடுத்தது அப்படின்னு நினைக்கிறீங்க? அதிலேருந்து எப்படி நீங்கள் அதை வெற்றியாக மாற்றினீங்க? சார் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 எக்ஸாம்ஸ்லாம் வந்து நான் ஃபோக்கஸ்டாக படிக்கல. மெயினாக அதுதான். நம்ம படிக்கிறது வந்து ஒரு நாளைக்கு 6 to 7 hours படித்தாலும் நம்ம ஃபோக்கஸ்டாக படிக்கணும். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் படிக்கும்போது ஏனத்தோணும் அப்படின்னு சொல்லிட்டு படித்தேன். மொத்தமாக அப்படியே படிச்சுட்டு போவேன். அது நம்ம மைண்டில் ஏறவே ஏறாது. நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட்டோட, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு சீஃப் மினிஸ்டரை பற்றி பாலிட்டியில் படிக்கிறோம்னா நம்மளே ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டோம், இல்லை நம்ம எக்ஸாம்பிள் ஒரு பிரசிடென்ட்டை பற்றி படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம பிரசிடென்ட் ஆனால் என்னென்ன எலெக்ஷன் பற்றி படிப்போம், ஸோ அவருக்கு குவாலிஃபிகேஷன் பற்றி படிப்போம். ஸோ அப்போ அந்த மாதிரி படிக்கும்போது நமக்கு அப்படியே மைண்டில் நிற்கும். ஸோ அந்த மாதிரி தான் படித்தேன். ஓகே, இப்போ நிறைய பேர் இந்த ஷார்ட்கட்ஸ் பற்றிலாம் பேசுவாங்க இல்லையா? இப்போ நிறைய இயர்கள் இந்த மாதிரியான ஞாபக வச்சுக்கலாம் நிறைய ஷார்ட்கட்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ்லாம் போட்டு படிச்சிங்களா? சார் நான் ஷார்ட்கட்ஸ்லாம் எதுவும் வைக்கல. நான் ரிப்பீட்டடாக படிக்கிறதுனால எனக்கு அப்படியே மைண்டில் பதிச்சு. நான் ரிப்பீட்டட் தான் மேக்ஸிமம். நிறைய டைம் ரிவிஷன் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு கண்டிப்பாக அது மெமரியில் வந்துடும். ஓகே, இப்போ ஒரு போட்டித் தேர்வில் நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா என்ன படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும், இந்த 3 தெரியுது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ நீங்கள் போட்டித் தேர்வுக்கு படிக்க வந்த பிறகு இதெல்லாம் தெரிஞ்சுக்க எவ்வளோ நாட்கள் உங்களுக்கு எடுத்துக்கிச்சு சார்? இந்த மாதிரி படிக்கணும், இங்கே இருக்கிற சோர்ஸ் அவைலபிளாக படிக்கணும் அப்படின்ட்டு. சார் இப்போ ஒருத்தர் வந்தோன்னா ஃபோக்கஸ்டாக படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக சிலபஸ் எடுத்து வச்சுக்கணும். ஸோ சிலபஸை வச்சு படிக்க ஆரம்பிச்சிடணும். நான் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு படிக்கல. நான் எப்படி படித்தேன்னா மொத்தமாக அதை நான் சொன்னல ஃபஸ்ட்டு புக் எடுத்து வச்சு அப்படியே படிச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி படிக்காத சிலபஸ் வச்சு நம்ம எந்தெந்த டாப்பிக்லேருந்து கவர் பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் ஒரு 3 to 4 monthsலேயே நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும். நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்க அனலைஸ் பண்ணிடலாம், இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிரும். பட் எனக்கு வந்து டைம் எடுத்துச்சு, 1 yearக்கு மேலே ஆயிடுச்சு. ஓகே, நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட் அப்படி இல்லைன்னா ஒரு கன்சர்ன் என்னவா சொல்கிறாங்க அப்படின்னா, நான் நிறைய படிக்கிறேன், ஆனால் படித்ததெல்லாம் ஒரு வாரத்துலையோ இல்லை ஒரு மாதம் கழித்து திரும்பி பார்க்கும்போதோ ஞாபகமே இருக்க மாட்டேங்குது, திரும்ப புதுசாக படிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு கன்சர்னை சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன தான் வழி? படித்ததெல்லாம் எப்படி தான் ஒருத்தர் ஞாபகம் வச்சுக்கிறது சார்? சார் இப்போ ஒரு கண்டினியூஸாக ஒரே சப்ஜெக்ட் படிக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 சப்ஜெக்ட்னாச்சும் படிக்கணும். கண்டிப்பாக மேக்ஸ் படிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பாலிட்டி வந்து ஒரு ½ டே படிக்கலாம். அப்புறம் மேக்ஸ் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். இல்லை அடுத்த ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஹிஸ்ட்ரியோ இல்லை ஜாகிரஃபியோ இல்லை சயின்ஸோ. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு சயின்ஸ் போக வேணாம். இந்த மாதிரி இப்போ ஜென்ரல் தமிழ் படிக்கிறாங்கன்னா தமிழ் படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி படிக்கட்டும். அப்போ ஒரு 5 days 6 days படித்ததை நம்ம அந்த வீக்கெண்டை ஏதோ ஒரு டே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம ரிவிஷன் ரீகால் பண்ணணும். நம்ம கரெக்டாக தான் படிச்சுட்டு இருக்கோமா, கரெக்டாக திரும்ப அதை நம்ம படித்ததை திரும்பி பார்த்தா தான் நமக்கு ஒரு ஞாபகம் கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரும். அது மறக்கிறது சகஜம் தான். ஸோ அதை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணும்போது கண்டிப்பாக ஞாபகம் வரும் சார். ஓகே, இப்போது 2 விதமான படிக்கும் முறை இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று புத்தகத்தை 6ஆம் வகுப்பு புத்தகத்தை எடுத்துகிட்டு 6th புக் ஃபுல்லாக படிக்கிறது, இல்லை சிலபஸ் எடுத்து வச்சுட்டு சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னா அந்த நாகரிகம் எந்தெந்த புக்ஸ்லலாம் இருக்கோ அப்படி படிக்கிறது. எது பெட்டர் வே? இல்லை நீங்கள் எப்படி படிச்சீங்க, இல்லை இது பெட்டர் வே? அதை பற்றி சொல்லுங்கள் சார். எனக்கு தெரிஞ்சு பெட்டர் வே. நான் படித்த மாதிரி படித்தாதான் கண்டிப்பாக நல்லா பண்ண முடியும். நான் மொத்தமாக படிக்கக்கூடாது சார். நான் தமிழ் படித்த மாதிரி 6th-லேருந்து 12th வரைக்கும் அந்த மாதிரி படிக்கல. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஜிஎஸ் வந்து சிலபஸ் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு சிலபஸாக படித்தேன் சார். இப்போ ஒவ்வொரு டாப்பிக்காக படித்தேன். ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஆரம்பத்தில் நம்ம படிக்க ஆரம்பிக்கும்போது நம்ம மேலே ஒரு தன்னம்பிக்கை நமக்கே இருக்கும். கண்டிப்பாக நம்மளாலலாம் முடியும், நம்மளால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும். அப்போ ஃபேமிலிலையும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, படி உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நாட்கள் ஆகி ஒரு 2 ஃபெயிலியரோ இல்லை ஒரு 2-3 வருஷம் தாண்டிடுச்சுன்னு வைங்களேன், நம்ம மேலே நமக்கே கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சிரும், ஃபேமிலிக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சிரும். முன்னாடி சப்போர்ட் பண்ண மாதிரி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அது ஒரு ஸ்ட்ரகிளிங் பீரியடாக இருக்கும். உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்கள் 2017 ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, 23 இல்லை 24 வாங்கியிருப்பீங்க ஆர்டரு. ஸோ அத்தனை ஆண்டுகளை நீங்கள் எப்படி கடந்தீங்க, எப்படி உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டீங்க, அந்த பீரியட் எப்படி இருந்துச்சு சார்? சார் எனக்கு ஃபஸ்ட்டு வரும்போது கண்டிப்பாக நம்மளும் ஒரு வருஷத்தில் கிளியர் பண்ணிடலாம், 2 வருஷத்தில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். உள்ளே வரும்போது தான் நமக்கு காம்படிஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நான் வந்து இப்போ எனக்கு வந்து 6 years ஆயிடுச்சு, 5 to 6 years ஆயிடுச்சு நான் கிளியர் பண்ணுறதுக்கு. ஃபேமிலி ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, கடைசி வரைக்குமே சப்போர்ட் பண்ணாங்க. என் அப்பாவாக இருக்கட்டும், என் அம்மாவாக இருக்கட்டும், கண்டிப்பாக உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க.
அந்த கான்ஃபிடன்ஸ் ப்ளஸ் எனக்கே ஒரு சில டைம் வந்து கண்டிப்பாக உன்னால் முடியும், அந்த கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஆனால் ஒரு சில டைம் வந்து பேக் போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங் வரும். இல்லை கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்குள்ளே இருந்ததுனால தான், கன்சிஸ்டண்ட்டாக இதில் இருந்ததுனால தான் கண்டிப்பாக ஜாப் கிடச்சிச்சு. இன்னொன்று நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது, இப்போ வந்து ஆரம்பத்தில் நம்ம படிக்கும்போது ஒன்று புதுசாக ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், நிறைய படிக்கிறோம், அப்போ புதுசாக ஒன்று தெரிஞ்சுக்க போகிறோன்ற ஆர்வம் இருக்கும். ஒரு வாட்டி பண்ணிவிட்டு திரும்ப அதையே படிக்கும்போது திரும்ப திரும்ப அதையே படிக்கும்போது ஒரு சலிப்புத்தன்மை வந்துடாது, அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க சார்? சலிப்பு தன்மையெல்லாம் வராது சார். ஏன்னா நமக்கு அந்த ஏரியாவிலேருந்து கொஷின் கேட்குறாங்கன்னு தெரியும். இந்த கண்டிப்பாக அதை படிக்காத விட்டோம் இல்லை ரிவிஷன் பண்ணாத விட்டோம்னா கண்டிப்பாக அந்த இடத்துல போயிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஷின் தான் ஒரு டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க. ஒரு பாயிண்ட் ஞாபகம் இருக்கும், இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் இருக்காது, ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ அப்போ நம்ம ஏதோ தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு கண்டிப்பாக அந்த ஏரியா வந்து கொஷினில் கேட்பாங்கன்னா நம்ம அந்த மாதிரி சலிப்புத்தன்மை வரக்கூடாது சார். இந்த படிக்கிற காலகட்டத்தில் செல்ஃபோனை எதுக்கெலாம் யூஸ் பண்ணீங்க சார்? சார் செல்ஃபோன் வந்து நமக்கு மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுவோம் சார். மெயினாக கரண்ட் அஃபேர்ஸ்க்காக தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணேன். மற்றபடி அவ்வளோதான் சார். ஓகே, இப்போ நம்ம இந்த சோசியல் மீடியாஸ் பக்கம் வந்து போகக்கூடாது, ஃபோனை எடுத்து வச்சிடணும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, அதுதான் பெட்ரு. நம்ம ஒரு படிக்க போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகும் சார். நம்ம எடுத்து பார்த்தோன்னு வச்சுங்க, ஏதோ மெசேஜ் வரும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து மெசேஜ் வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது, எடுத்து சைலண்ட்டில் போட்டு பக்கத்தில் வச்சிடலாம். ஒரு 3 hours அந்த மாதிரி படிங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்க்கலாம், லஞ்ச் அப்போ அந்த மாதிரி பார்த்துட்டு மறுபடியும் எடுத்து வச்சுருங்க, மறுபடியும் படிங்க, அப்புறமா எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் சார். நம்ம ரொம்ப தன்னம்பிக்கை உள்ள ஆளாக இருந்தாலும் கூட நம்ம எப்பயாச்சும் செல்ஃப் டவுன் ஆகும், என்னடா இது நம்மளால் முடியலையே அப்படின்னு தோணும், நம்ம டவுன் ஆகும். இப்போ அப்படி டவுன் ஆகும்போதெல்லாம் நீங்கள் எப்படி உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டீங்க சார்? அப்பா அம்மா கூட பேசுகிறதா, இல்லை வந்து ஏதாவது சக்ஸஸ் ஸ்டோரி வீடியோ பார்க்குறதா, இல்லை என்ன ரொட்டீனாக பண்ணுவீங்க சார்? நான் மேக்ஸிமம் வீடியோஸ் பார்ப்பேன் சார். நான் இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸில் வந்து அச்சீவர்ஸோட வீடியோஸ் பார்ப்பேன். ஸோ அதெல்லாம் எனக்கு செல்ஃப் மோட்டிவேட்டாக இருக்கும். அப்புறம் இன்ஸ்டியூட்ஸில் சார்ஸ்லாம் கொஞ்சம் கைட் பண்ணுவாங்க, படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு இன்ஸ்பயர் ஆகும், நம்மளும் அந்த இடத்துல போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பண்ணி பார்த்துருக்கீங்களா? நம்ம வந்து நம்ம சக்ஸஸ் ஸ்டோரி இப்படி சொல்லணும், பேசணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக பண்ணியிருக்கேன் சார். போய் அந்த மாதிரிலாம் மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருக்கேன், படிக்கும்போது யோசிச்சிருக்கேன். அப்புறம் எல்லாருக்குமே அந்த டிஎன்பிசி ஆஃபீஸ் போகணும், என்ட்ரி ஆகணும், நம்ம போயிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்க சூஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்து அந்த முன்னாடி நின்று ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்கும் கண்டிப்பாக அது ஒரு ஓகே. நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன், எல்லாருக்குமே வந்து அந்த ஆர்டர் வாங்குறத விட அங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறது தான் ஒரு பெரிய இதுவாக இருக்குது. அது ஏன் அதுதான் ஒரு பெரிய ஹைப்பாகவும் இருக்குது. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னாலும் அந்த வால் முன்னாடி நின்று எடுக்கிற ஒரு ஃபோட்டோ, அதுதான் அது ஒர்த்து மூமெண்ட், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் போடுவாங்க. ஸோ அந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா நம்ம ஜேர்னி வந்து இப்போ 4 to 5 years நம்ம படிக்கிறோம் சார். அது டைம் டியூரேஷன் முக்கியம் இல்லை, நம்ம படிக்கிறோம், அதுக்காக கவர்மெண்ட் ஜாப்குள்ளே வரணும். அதுக்கு வந்து அவங்க ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி கமிஷன். ஸோ அங்கே வந்து நம்ம நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுல நமக்கு வந்து ஒரு ஆர்டர் காப்பி வாங்கிட்டோம். ஸோ அப்போ அது நல்லாயிருக்கும் சார். Group 4 தேர்வு வர இருக்குது. ஸோ அதை எழுதக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு உங்களுடைய செய்தி என்ன? கடைசி நேரத்தில் என்னென்னலாம் செய்யக்கூடாது, எக்ஸாம் ஹாலில் எல்லாம் சரியாக பண்ணணும், எதை சரியாக பண்ணணும் சார்? இப்போ கடைசி ஒரு 1 week அது வந்து நமக்கு க்ரூசியலான டேஸு. ஸோ அந்த டைமில் வந்து கிடைக்கிறதெல்லாம் எடுத்து எல்லா டாப்பிக்கும் ஐயோ இது விட்டா அது விட்டா அப்படின்னு சொல்லிட்டுலாம் படிக்கக்கூடாது. நல்லா படித்தது அப்புறம் நமக்கு தெரியும் இந்த ஏரியாஸில் கொஷின்ஸ் வரும், கண்டிப்பாக அந்த டாப்பிக்கில் இருந்தெல்லாம் கொஷின்ஸ் வரும், அந்த டாபிக் மட்டும் நல்லா பார்த்துட்டு போங்க. ஏன்னா இப்போ நமக்கு தெரியாத கொஷின்ஸ் யாருக்குமே தெரியாது. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஏரியாவிலேருந்து கொஷின் கேட்குறாங்கன்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மார்க் வந்து மைனஸ் ஆயிரும். ஸோ அப்போ அந்த ஏரியாவில் வந்து நீங்கள் மறுபடியும் இன்னொரு டைம் வந்து அந்த 4 days 5 daysல வந்து பார்த்துட்டு போங்க. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக எதுவும் படிக்காதீங்க, படித்ததை ரீகால் பண்ணுங்கள். இன்னொன்று நான் கேட்கணும்னு நினச்சது, ஒரு நாள் பிரேக் எடுக்கிறது நல்லதா? இப்போ தொடர்ச்சியாக நம்ம நிறைய படிச்சிட்டோம், அந்த லாஸ்ட் டே பிஃபோர் டே அதை வந்து ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அன்றைக்கி ரிலாக்ஸ் பண்ணலாமா, இல்லை அன்றைக்கும் படிச்சுட்டு தான் இருக்கணுமா சார்? சார் ஆக்சுவலாக நான் வந்து ரிலாக்ஸாலாம் இல்லை, நான் படிச்சுட்டு தான் இருந்தேன். ரொம்ப ஃபோக்கஸ்டு, ரொம்ப வெறித்தனமாக எல்லா பேப்பரையும் திருப்பி அந்த மாதிரிலாம் புரட்டி போட்டுலாம் படிக்கல. எனக்கு வந்து நான் இம்பார்ட்டண்ட்டாக தோன்றது மறுபடியும் திருப்பி பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் மைண்ட் செட் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கு முன்னாடி நாள் வந்து நான் இந்த ஏரியாஸ்லாம் இந்த பாயிண்ட்லாம் நம்ம பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மைண்டில் செட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த பாயிண்ட்டை மட்டும் தான் பார்ப்பேன், அடிஷ்னலாக பார்க்க மாட்டேன். மற்றபடி ரொம்ப ஸ்ட்ரெஸ் போட்டுலாம் படிக்க மாட்டோம் சார். எக்ஸாம் முன்னாடி நாள் நமக்கு அது ஒரு மாதிரி ஆயிரும் சார். ஓகே, அன்றைக்கி தூங்குனீங்களா? எக்ஸாம் அன்றைக்கி பிஃபோர் டே நைட் தூங்குனீங்களா? நமக்கு தூக்கம் வராது தான், பட் அதெல்லாம் தூங்கிடுவேன். ஒரு
6 to 7 ஹவர்ஸ் தூங்கிடுவேன். ஓகே. அந்த எழுந்து காலைல சாப்பிட்டுலாம் போனீங்களா, இல்லை எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து தான் சாப்பிட்ணும்? இல்லை அப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக சாப்பிட்ணும், சாப்பிடாதெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே போகிறது நல்லது தானே? ஆமாம் சார், கண்டிப்பாக எக்ஸாம் வந்து நமக்கு 9:30 ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ஒரு 8:30க்கு மேலே அந்த 8:30க்கு போய் ரீச் ஆகிற மாதிரி நம்ம போயிடணும், சென்டர் ரீச் ஆகிற மாதிரி போயிடணும். என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அதை முக்கியமாக அதை பற்றி? சார் மெயினாக வந்து ஹால் டிக்கெட், ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப், ஒரு ஃபோட்டோ ஒன்று, அப்புறம் பிளாக் பால் பாயிண்ட் பென்னு 2 பேராக எடுத்துங்க. ஏன்னா வந்து நமக்கு ஒன்று ஒர்க்கு எழுதலாம், நம்ம வந்து இன்னொன்று ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் போதும்? போதும் சார், அவ்வளோதான். ஓகே ஓகே. கடைசியாக உங்களுடைய மெசேஜ் சொல்லுங்கள் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு. கண்டிப்பாக கன்சிஸ்டன்சி அது ரொம்ப முக்கியம். திடீர்னு நீங்கள் ஒரு படிச்சுட்டே இருக்கீங்க, நடுவில் ஒரு 1 வீக் கேப் விட்டிங்கன்னா மறுபடியும் புதுசாக எடுத்துன்னு வச்சிங்கன்னா புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி டைம் பிரேக் வந்து நடுவில் விடாதீங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு படிங்க, கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். ஓகே, உங்களோட நேரத்தை ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ சார்.